Why are Tamil Nadu teachers protesting? Number 181. இது வெறும் நம்பர் இல்ல, ஒரு உயிரை எடுத்த வாக்குறுதி. எதுக்கு சடனா தமிழ்நாடுல டீச்சர் கண்ணன்ற ஒருத்தரோட மரணத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம்? மொத்த இஷ்யூவும் என்ன? சென்னையில் போராட்டத்தின் போது விஷம் குடித்த பகுதி நேர ஆசிரியர் கண்ணன் என்பவர் உயிரிழந்துள்ளார். ஏன் டீச்சர்ஸ் ரோட்ல நின்று போராடுறாங்க? இவங்க போராடுறது மொத்தம் ஒரே குரூப் கிடையாது, ரெண்டு முக்கிய பிரிவுகள். அதை புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் குரூப் பார்ட் டைம் டீச்சர்ஸ். கண்ணன் சார் இந்த குரூப் தான் சேர்ந்தவர். 2012 வேலைக்கு சேர்ந்தவங்க கடந்த 12 வருஷமா வெறும் 12,500 rupeesக்கு சம்பளத்துல வேலை பார்க்குறாங்க. 2021 எலெக்ஷன் அப்போ திமுகவோட வாக்குறுதி நம்பர் 181 என்ன சொல்லுச்சுன்னா, பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள்னு. ஆனா 4 வருஷமாச்சு, இன்னும் அவங்க பார்ட் டைம் டீச்சர்ஸ் தான். செகண்ட் குரூப் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ். இவங்க பிரச்சனை ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். 2009க்கு முன்னாடி சேர்ந்த டீச்சருக்கும் அதுக்கப்புறம் சேர்ந்த டீச்சருக்கும் சம்பளத்துல கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் வித்தியாசம். ஒரே வேலை ஆனா வேற வேற சம்பளம். இதுதான் இவங்க கோபம். இந்த போராட்டத்துல போலீஸ் அரெஸ்ட் பண்ணப்போ ஏற்பட்ட மன உளைச்சல்ல தான் ஆசிரியர் கண்ணன் விஷம் குடிச்சு இறந்திருக்காரு. இப்போ அமைச்சர் அன்பில் மகேஷ் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு 2,500 ரூபாய் சம்பளம் ஏத்தி தரோம்னு, மே மாசத்துல இருந்து கான்ட்ராக்ட் போடுறோம்னு சொல்றாங்க. ஆனா டீச்சர்ஸ் கேட்கறது பிச்சை இல்ல, 2,000 3,000 வேணாம், எனக்கு சொன்னபடி எங்களை நிரந்தரம் பண்ணுங்க, ரெகுலரைஸ் பண்ணுங்க. இதுதான் அவங்களோட அழுகுரல். ஒரு அரசாங்கம் தான் கொடுத்த வாக்க காப்பாத்த இன்னும் எத்தனை கண்ணன் சாகணும்? See, it is not just about politics. It is about the people who teach our future generation. Do you support their demand? Comment justice. Share this video until the promise is kept.